இயேசு கிறிஸ்துவ நாமத்துல நான் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தைகள், அவருடைய செயல்களின் கிரியைகளினால நம்ம நம்ம அதை நம்பும்படியாய், அதை விசுவாசிக்கும்படியா, நம்ம இருதயத்துல அவர் செய்து முடித்த காரியங்களை நம்ம இருதயத்தின் ஆழத்துல அவர் விதைக்கும்படியா இந்த நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்குள்ள நம்ம அஸ்திபாரம் இடப்பட்டு நம்ம மாளிகையாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம கூட அவர் இருந்து செய்ய போகிற காரியங்கள் அது மிகவும் பயங்கரமானவைகளாய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அதை அசைக்கவே முடியாத உண்மை. இனி வர்ற நாட்கள்ல நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம அதை நிச்சயம் பார்ப்போம். அப்ப இன்னைக்கு மெடிடேஷனுக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் எனக்கு காட்டின ஒரு வேத பகுதி, அதை தான் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ணி நம்ம பிரேயருக்குள்ள போறோம். யோவான் 17வது அதிகாரம். அந்த 17வது அதிகாரம் ஜீசஸ், அதாவது சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக அவர் செய்கிற ஜெபமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து அதுல நம்ம 10வது வசனம் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு பிதா கிட்ட, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அப்போ அவருடையவைகள், அதாவது என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், எனக்குரியது எல்லாமே உமக்குரியது, உமக்குரியது எல்லாமே எனக்குரியது. அப்போ இது யார அவர் சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நாம் நமக்குரியவர்கள் அல்ல. அநேகமா இத சொல்லும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. 1 கொரிந்தியர் 6ன்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை நான் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். அதுல 1 கொரிந்தியர் 6, 19, 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ இன்றைக்கு நம்ம சரீரம், இந்த பாடி நம் தேவனால பெற்றிருக்கிறோம். நம்மில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்குது. இன்னைக்கு சர்ச்சே யாரு? நம்ம தான், நம்ம பாடி தான். இந்த பாடியில தான் அவர் வாழ்கிறாராம். திரியேக தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே அவர் என்ன செய்யறாரா? வாசம் பண்றாரு. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இப்ப இது நாள் வரைக்கும் நம்ம மைண்ட்ல நம்ம அதை செய்யணும், நம்ம இதை செய்யணும், நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் கவனிக்கணும், பார்க்கணும், இது எல்லாமே என்னவோ நம்முடைய பலன்ல நம்ம செய்கிற மாதிரி நம்ம அறிந்து வைத்திருந்தோம். இந்த வசனம் சொல்லுது, அந்த யோவான் 17:10 அதை தான் பார்க்கிறோம். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அப்போ இன்றைக்கு நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்போ இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல யூ ஆர் நாட் த சோல் ஓனர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு ஓனர் இல்லையா? நமக்கு ஓனர் யாரா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஓனரா இருக்கிறாங்க. அப்போ இப்போ நமக்கு நம்ம வீட்டுல ஒரு கார் இருக்கு அப்படின்னா, எந்த உடைமையோ எந்த ஒரு பொருளோ இருக்குது அப்படின்னா, அந்த பொருளை முற்றிலுமாய் அதை மேனேஜ் பண்றது யாருடைய பொறுப்பு? அந்த ஓனருடைய பொறுப்பு. அந்த காருக்கு எப்போ டீசல் போடணும், எப்போ அது அல்ல பெட்ரோல் போடணுமா, இல்ல அந்த காரை எப்போ சர்வீஸ் விடணும், எப்போ அதுக்கு ஆயில் ஊத்தணும், இது எல்லாமே அந்த ஓனருடைய வேலை. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ உனக்குரியவள் அல்ல.
அப்போ இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இத செய்யணும், நம்ம அத செய்யணும், நம்ம இத சரி பண்ணணும். இந்த பிரச்சனை அப்படி இருக்கு. அது இப்படி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, "நீ உனக்குரியவள் அல்ல, உனக்குரியவன் அல்ல. நீ எனக்குரியவள். இதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். நீ இளைப்பாறுதலுக்குள்ள நீ வரும்படியா தான் நான் கேட்கிறேன்." இதுதான் ஆண்டவருடைய சத்தமா இருக்கு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே! நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். நம்மள அவர் வாங்கிட்டாரு. அவருடைய ரத்தத்த குடுத்து நம்மள என்ன செஞ்சுட்டாரு? சத்துருவின் கைக்கு நீங்கலாக்கி, அவரிடத்துல நம்ம என்ன செஞ்சுட்டாராம்? கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு அவர்கிட்ட இன்னைக்கு எப்படி ஒரு நான் உதாரணத்துக்கு நான் சொல்ற காரியம் அந்த கார் தான். அப்போ அந்த காருக்கு என்னென்ன எப்பப்ப தேவை? அத எப்ப கிளீன் பண்ணணும்? அது எல்லாமே ஓனருடைய பொறுப்பா இருக்கு. அப்போ இனி நான் எனக்குரியவள் அல்ல. எனக்குரியது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அதனால தான் மத்தேயு 6ல நம்ம பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க கேட்கவே தேவையில்ல. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு எது எப்போ வேணும்? எதை எப்ப குடுக்கணும்? இது எல்லாவற்றையும் அப்பா அறிந்திருக்கிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்த மாத்திரம் நம்ம தேடினா போதும். அவருடைய நீதி. அப்ப தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதினா என்ன? இன்றைக்கு அவருடைய நீதி தான் நம்ம பெற்று நம்ம நீதிமான்களா இருக்கிறோம். இன்றைக்கு ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப அத்தாரிட்டி நம்ம கிட்ட வந்துச்சு. இத நம்ம தேட தேட மற்றவைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யலாம்? கூட கொடுக்கப்படுகிறது. கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல ஒரு பெரிய விலைக்கிரயத்த சிந்தி தேவன் இன்றைக்கு நம்மை அவரோடு கூட ஒன்று சேர்த்திருக்கிறார். நம்மை அவர் மார்போடு கூட அவர் அணைத்து கொண்டிருக்கிறார். இதுதான் நிஜம். இதுதான் சத்தியம். அதுல இன்னும் மேலும் சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். 11வது வசனத்துல அவர் இப்படி ஜெபிக்கிறார். நான் இனி உலகத்தில் இரேன். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை இது சீஷர்களை குறித்து சொல்லப்பட்ட காரியமா இருந்தா கூட, இது அவரை நம்புகிற ஒவ்வொரு விசுவாச தேவ பிள்ளைகளுக்கும், தேவனை இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்காக அவர் செய்கிற ஜெபமா இருக்கு. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அப்போ நீர் எனக்கு தந்தவர்கள் இவங்க எல்லாரையும் நீங்க தான் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. இப்போ நீங்க எனக்கு கொடுத்தவங்க நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே ஒரு உறவுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த உறவுக்குள்ள நம்மை போல அவர்களும் நமக்குள்ளே ஒன்றாய் இருக்கும்படி, அந்த லைஃப் எப்படி நமக்குள்ள அந்த ஜீவன் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குதோ, அதே ஜீவன்ல அவர்களும் பங்கெடுக்கும்படியாய், நம்மை போல அவர்களும் நமக்குள்ள ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அப்போ இது எதுவுமே நம்முடைய வேலை இல்ல. இது எல்லாமே தேவன் செய்கிற வேலையா இருக்கு. நமக்குள்ள அவங்க ஒன்றாய் இருக்கணும். அப்போ இன்றைக்கு இயேசு இந்த ஜெபத்தை செய்திருக்கிறார்னா, இன்றைக்கு நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம எவ்வளவுத்துக்குள்ள நம்ம ஒன்றாய் இருக்கிறோம். இன்றைக்கு அவர் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார், மீட்டெடுத்து இருக்கிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல. இப்ப நம்முடையவர்கள் அல்லங்கிற எண்ணம் நமக்கு எப்போ அதிகமா வருதோ, அப்போ நம்ம உலகத்தின் காரியங்களை எதையும் திங்க் பண்ண மாட்டோம். மனுஷங்க நம்மளை குறிச்சு பேசுறது, இல்ல எந்த சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், இனி நான் எனக்குரியவள் அல்ல. எனக்கு என்ன தேவை? எனக்கு எந்த சூழ்நிலையில எது வேணும்? அதை என் அப்பா அறிஞ்சிருக்கிறார். அதை எனக்கு தருவார்ன்னு நம்ம இருதயம் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள
வருகிற இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அப்ப இந்த இளைப்பாறுதல்ல இருக்கிறோமா? என் அப்பா இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த உலகத்தை படைத்தவர்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்கி பிடித்திருக்கிறவர், சகலத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறவர் இன்றைக்கு நம்மையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அப்பா கிட்ட நான் வந்துட்டேன். எனக்கு எந்த குறைவும் இல்லாமல் என் தகப்பன் என்னை நடத்துவார் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது நம்ம அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வருவோம். நம்ம அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வரும்போது நமக்கு என்ன காரியங்கள் தேவையோ அது தானாக நடக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா பனி 20வது 14வது வசனம். அந்த வார்த்தையில மறுபடியும் இயேசு சொல்ற ஒரு வார்த்தை, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இதுதான் வானத்துக்குரியவர். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ இன்றைக்கு நம்ம இந்த இந்த உலகத்துக்கு நம்ம யாரு கிடையாது, உலகத்தான் அல்ல, சொந்தமானவர்கள் கிடையாது. நம்ம வானத்துக்குரியவருக்கு சொந்தம், நம்ம வானத்துக்கு உரியவர்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுன்னு பவுல் எழுதுறாரு. அப்போ நம்ம இந்த பூமியில உள்ளவங்கன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தாதான் இந்த பூமிக்குரிய காரியம் எல்லாம் நம்மள அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, இந்த நியூஸ் இப்படி சொல்லுது, இது இப்படி நம்ம ஃபினான்சியல் காரியங்கள் இப்படி சொல்லுது, இப்படி இந்த பூமிக்குரியதையே நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இயேசு சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சப்ளை எங்க இருந்து தான் வரணும்? பரத்துல இருந்து தான் வரணும். பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் யாக்கோபுல. அப்போ பரத்துல இருந்து தான் நமக்கு வரணும். நமக்கு சப்ளை அங்க இருந்து தான் வரும். நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம இந்த பூமியில இருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பூமியில இருந்து நமக்கு சப்ளை வர்றதையும் அது அவர்தான் நமக்கு தர முடியுமே தவிர நம்முடைய சொந்த பலத்தினால நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நான் உலகத்தான் அல்லாதது போல. அப்போ ஒரு ஒரு நாட்டுல இப்ப அம்பாசிடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்தியால யுஎஸ் அம்பாசிடர் இருக்கிறாரு அப்படின்னா, இந்த யுஎஸ் அம்பாசிடருக்கு எங்க இருந்து ப்ரொவிஷன், எங்க இருந்து எல்லாமே அவருக்கு எங்க இருந்து வருதுன்னா, யுஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து வருது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அவருக்கு ஸ்தானாதிபதிகளாய் இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். அப்ப நமக்கு தேவையானது எல்லாம் எங்க இருந்து வருது? அவரிடத்துல இருந்து வருகிற காரியமா இருக்கு. நம்ம இந்த நான் இந்த மண்ணுக்குரியவன்கிற இந்த மனுஷன், மனிதர்கள், இந்த மனிதர்கள் பேசுகிற காரியங்கள், நம்ம உணர்கிற காரியங்கள், நம்ம பார்க்கிற காரியங்கள், இதுலயே நம்ம மைண்ட் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருந்ததுன்னா, இந்த பூமிக்குரியவர்களா இன்னும் இருக்கிறோம். அதனாலதான் கொலோசையர்ல பார்க்கிறோம், பவுல் எழுதுறாரு, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நம்ம எதை நாடிக்கொண்டிருக்கிறோம்? அடுத்ததா அவர் 16வது வசனத்துல மறுபடியும் அவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதுல 20வது வசனம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை
உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்பில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றா இருக்கணுமா? அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை, நீங்க தான் இனி இந்த உலகத்துக்கு அனுப்புனீங்க. அதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. அப்ப பிதா குமாரன் இந்த உறவை பிரிக்கவே முடியாத ஒரு உறவு. இப்படிதான் நம்ம இருக்கிறோம். இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த யூனியனுக்குள்ளதான் நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆதாம் இததான் தோட்டத்துல இழந்து போனான். அப்போ இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கூட நம்ம ஒன்றாய் கலந்திருக்கிறோம். இத நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஃபீலிங்ஸ்ல, எமோஷன்ஸ்ல, அத நம்ம ஹார்ட்ல, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இத நம்ம கொண்டு வந்து இத மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் மாற ஆரம்பிக்கிறது. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அத நம்ம டீப்பரா யோசித்து பார்க்கும்போது, செங்கடலை பிளந்த தேவன், யோர்தான் பிரிந்த தேவன், 10 வாதைகள் அங்க எகிப்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள அற்புதமாய் அங்க வெளியே கொண்டு வந்தத நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுல எத்தனையோ அற்புதங்களை செய்த தேவன். இந்த தேவன் என்ன சொல்றாரு? நான் இன்னைக்கு உன் கூட ஒன்றா இருக்கிறேன். அப்போ எதை குறித்து நம்ம கவலைப்படணும்? சொல்றேன், நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அது போதும். மத்ததெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். யுத்தம் கர்த்தருடையது. இதெல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். உன் வேலை என் கூட இருக்கிற அந்த ஒன்னஸ அதை என்ஜாய் பண்ணு, அதை ஃபீல் பண்ணு. நீ பூமிக்குரியது அல்ல, மேலானவைகளை நீ நாடு. இதுதான் இன்றைக்கு காலையில தேவனுடைய வார்த்தையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அவர் சொல்றாரு, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஜீசஸோட ஹார்ட்டே எங்கதான் இருக்கு? நம்மளை பத்தி தான் இருக்கு. அந்த கடைசி நேரத்துல கூட அவர் ஜெபிக்கும் போது கூட தனக்காக அவர் ஜெபிக்காம நமக்காக ஜெபித்ததை நம்ம பார்க்கணும்னா எவ்வளவு பெரிய அன்பு. கொஞ்சம் கூட நான் இவ்வளவு கஷ்டப்படணுமே, இவ்வளவு பாடுபடணுமே, இதெல்லாம் அவர் மனதுல இல்லாதபடிக்கு நமக்காக, எனக்கு என் பிள்ளைகள் என் கூட ஒன்றிணையணும், நான் அவங்க கூட ஒன்றிணைகிறத அவங்க அறியணும். இதுதான் அவருடைய மனதின் விருப்பமா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கணுமா? நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறத நம்ம குறித்ததான ஆழமான அறிவு நமக்கு வேணும்னு சொல்லி அந்த இடத்துல ஜெபிக்கிறத பார்க்கிறோம். நீர் எப்படி நீர் என்னை நேசிக்கிறீரோ அதே அளவுலதான் நீங்க அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கு. உலகம் அறியணும், நீங்க எனக்கு தந்தவர்களை நம்ம எப்படி நேசிக்கிறோங்கிறத உலகம் அறியும்படிக்கு. நீங்க என்னை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே அன்புலதான் இன்றைக்கு இவர்களையும் நீ நேசிக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்.
அடுத்ததா ஒரு ஜெபிக்கிறாரு. அடுத்தது, நீர் எனக்கு தந்தவர்கள், எனக்கு தந்த மகிமையை, என்னுடைய மகிமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அப்போ நீங்க எனக்கு தந்தவர்கள் காணும்படியா நான் எங்க இருக்கிறனோ அங்க அவங்களும் இருக்கணும். அப்போ இன்றைக்கு உன்னதத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா இன்றைக்கு அவர் கூட தான் நாமும் இருக்கிறோம். இதுதான் சத்தியம். இன்னைக்கு சரீரம் வேணா இங்க இருக்கலாம். நம்முடைய ஜீவன், ஆவி எல்லாம் எங்க இருக்குது? அவர்கிட்ட இருக்குது. அதனாலதான் கொலோசையர் 3ல பார்க்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்குதா. நம்முடைய ஜீவனத்தோட எதற்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னா உன்னதத்துல அவர் கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ அடுத்ததா, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இத அப்படியே நான் டிபிடி வெர்ஷன்ல நான் ஒரு 3 வசனம் மட்டும் வாசிச்சுட்டு நம்ம பிரேயருக்கு போவோம். 21 நீங்க அந்த ஜான் 17 யோவான் 17வது அதிகாரத்தை நல்லா நீங்க ஆழமா மெடிடேட் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் நிச்சயமா இடைப்படுவார். அதுல சொல்றாரு, ஐ ப்ரே ஃபார் தெம் ஆல் டு பி ஜாயின் டுகெதர் as ஒன், ஈவன் as யூ அண்ட் ஐ ஃபாதர் ஆர் ஜாயின் டுகெதர் as ஒன். ஐ ப்ரே ஃபார் தெம் டு பிகம் ஒன் வித் அஸ். அதாவது நான் ஜெபிக்கிறேன் அவங்க எல்லாரும் நமக்குள்ள ஒன்றாய் இருக்கும்படி, நமக்குள்ள அவங்க ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்ததா, for the very glory you have given to me, I have given them so that they will be joined together as one and experience the same unity that we enjoy. அப்போ நம்ம எப்படி ஒரு 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 ஜாய்க்குள்ள நம்ம இருக்கிறோமோ அந்த ஜாய அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படி and experience the same unity. இப்போ இயேசுவை எந்த இடத்திலையும் பிதாவானவர் கைவிட்டதே இல்ல. இயேசுவுக்கு பயமே இல்லை இந்த உலகத்துல இருக்கும்போது. ஏன்னா என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், என் அப்பா நான் சொல்றதெல்லாம் கேட்பாருன்னு எனக்கு தெரியும், என் அப்பாவை குறிச்சு எனக்கு தெரியும். இந்த யூனிட்டில அவர் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த என்ஜாய்மெண்ட்டை இன்றைக்கு நமக்கும் கொடுக்கும்படியாகத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அப்போ as one with God through faith in Christ, he shares his glory with us, since we are not another but have been made one with the triune God through the blood of Jesus. அவருடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு இந்த யூனிட்டியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கு தேவன் நம்மை அவரோடு கூட ஒன்று சேர்த்திருக்கிறார். எதை குறித்தும் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதை குறிச்சும் கலக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இததான் தேவன் நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார். என் அப்பா யாரு, என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், என் அப்பா எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு எனக்கு தெரியும், என் அப்பா என் மேல எவ்வளவு அன்பாய் இருக்கிறார்னு எனக்கு தெரியும், என் அப்பா என்னுடைய வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் என் அப்பா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்னு எனக்கு தெரியும். அதனாலதான் லாசரு கல்லறைக்கு முன்னாடி அவர் தைரியமா சொல்றார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த கான்பிடன்ஸ் நமக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? நம்ம ஜெபிக்கும் போது எத்தனை காரியங்களை அப்பா கேட்கிறார், அத்தனையும் அப்பா கேட்கிறாருங்கிற கான்பிடன்ட் ட்ரஸ்ட்ல நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ இந்த யூனிட்டிய நாமும் என்ஜாய் பண்ணும்படியாதான் அவருடைய ரத்தத்தின் மூலம் இந்த உறவுக்குள்ள நம்ம எல்லாரும் வந்துட்டோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வாழ்க்கைக்கு இன்னும் நம்ம பொறுப்பு இல்ல, இனி அவர்கள் தான் பொறுப்பு. ஏன்னா கிரயத்துக்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம். இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல. இந்த எண்ணத்துல நம்ம ரூட் ஆயிட்டோம்னா போதும். இதுதான் டீப்லி ரூட்டட் இன் கிரைஸ்ட்.
இதுல நம்ம வேரூன்ற நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லயும் நம்ம பயம் இல்லாத ஒரு தைரியம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும். அடுத்த வசனம், யூ லிவ் fully in me and now I live fully in them so that they will experience perfect unity and the world will be convinced that you have sent me, for they will see that you love each one of them with the same passionate love that you have for me. அந்த perfect unity, அதாவது இப்ப ஒன்னாயிட்டோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஒன்றாயிட்டோம். When we see Jesus in one another, we all shrink into one. அப்போ இன்னைக்கு ஒன்னாயிட்டோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, for they will see that you love each one of them. ஒவ்வொருவரையும் நீங்க என்ன எந்த அளவுக்கு ஒரு பேஷனேட் லவ்ல என்ன நேசிச்சீங்களோ அதே அன்புலதான் நீங்க அவங்களையும் நேசிக்கிறீங்கிறத இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாய், அதான் என்னை நீங்க அனுப்புனீங்கிறத அவங்க இருதயம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு பரிபூரணமாய் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இதுதான் ட்ரூத், இதுதான் ரியாலிட்டி. நீங்க நம்பினாலும் சரி, நீங்க நம்ப முடியலனாலும் சரி, கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட ஒன்றிணைந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக தான் நம்ம சரீரம் இருக்கிறது. இத நம்ம ஆழமா டீப்பரா ரூட் ஆக 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 நம்ம பயமில்லாத இடத்துக்கு வருவோம். எதை குறிச்சும் மனுஷர்களை குறிச்சு பயம் இருக்காது, சூழ்நிலைகளை குறித்து பயம் வராது. எது எப்படி, இது அப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது எதுவும் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாத, டிஸ்டர்ப் பண்ண முடியாத இடத்திற்கு நம்ம வரணுங்கிறதுக்காக தான் இயேசு இவ்வளோ தூரம் விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். அப்போ இதை இன்றைக்கு தியானிச்சு நம்ம பிரேயர் செஷனுக்குள்ள நம்ம போவோம், நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். உங்க பிரசன்ஸ் இந்த இடத்துல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறத ஃபீல் பண்றோம்ப்பா. உங்க மகிமை அப்பா இந்த பிளாட்ஃபார்ம அப்படியே யார் யார் எங்கெங்க உலகத்தின் எந்த பகுதிகள்ல இருந்தாலும் உங்க க்ளோரி அப்படியே எங்களை ஃபில் பண்ணுதுப்பா. உங்க க்ளோரி எங்களை ஃபில் பண்ணுது. எங்க ஒவ்வொருவருக்கு மேலையும் பரலோகம் திறந்து இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். உங்க மகிமை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. அது அப்படியே நம்ம அந்த டீப் பிரெத்ல அந்த க்ளோரி, அந்த ஒன்னஸ்ல இருக்கக்கூடிய அந்த க்ளோரிய நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அப்படியே ஒரு டீப் பிரெத் எடுங்க. அந்த க்ளோரி பரலோகத்துல இருந்து அந்த பிரசன்ஸ், அந்த க்ளோரி அது அப்படியே ஒவ்வொருவரும் உள்வாங்குவோம். இந்த காலை வேளையில எதெல்லாம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ, இந்த காரியங்கள்ல எல்லாம் உங்களுக்கு திகைப்பா இருந்ததோ, அதெல்லாம் அப்பா சொல்றாரு, ஐ வில் டேக் ஓவர். நான் பார்த்து கொள்வேன். Have trust in me. என்ன நம்பு. Have confident trust in me. அப்பா பார்த்து கொள்வேன் அப்படிங்கிறத நீ நிச்சயமாய் நம்பு அப்படின்னு ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுகிறார். அவர்கிட்ட அத்தனையையும் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸலேஷன்ல அத்தனை உங்க பிரீதிங். ஏன்னா எதுக்காக நம்ம பிரீதிங்கை ஃபோக்கஸ் பண்றோம்னா, நம்ம எண்ணங்கள் அங்கங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒரு ஒன்னஸ்குள்ள கொண்டு வந்து அவருடைய பிரசன்ஸை நம்ம ஃபீல் பண்றதுக்காக தான் மெடிடேஷன்ல மெயினா நம்ம பிரீதிங்கை நம்ம சொல்றோம்.
எத்தனையோ வகையான எண்ணங்கள், தாட்ஸ் நமக்கு இருந்துட்டே இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பிரீதிங்ல அப்பாவினுடைய அன்ப, அவருடைய க்ளோரி, அவருடைய பிரசன்ஸ் அப்படியே உங்களுடைய ஒவ்வொருவருடைய சரீரம் வரைக்கும் அது அப்படியே நிரப்புகிறத நீங்க பாருங்க. அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அந்த அவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும், நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஜாய்ஃபுல் ஸ்டேட்டுக்குள்ள நம்ம வரணுங்கிறது தான் அப்பாவினுடைய சித்தமா இருக்குது. ரீமால ஹாஷ்ல ப்ரோஹுதலா ரேக்கெல மேஷெல பிரேஹித லீபோ ரூதலா ரீபலி ஷோர ரூதலா. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். இன்றைக்கு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட ஒன்றா இருக்கிறாங்க. அதை அப்படியே ஃபீல் பண்ணுவோம். நம்முடைய எமோஷன்ஸ்ல, ஃபீலிங்ஸ்ல அதை பார்ப்போம். இன்றைக்கு ஆதாமினுடைய சுவாசத்துல, நாசியில சுவாசத்தை ஊதினவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். அந்த சுவாசத்தை தான் நம்ம சுவாசித்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சுவாசத்தை தான் சுவாசித்து கொண்டிருக்கிறார். இதுல எந்த பலவீனங்களும் நம்முடைய சரீரங்கள்ல வர முடியாது. அவருடைய ரூவா காற்றை தான் நம்ம சுவாசித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை நம்ம பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ள போட்ட பொழுது அக்கினி அவங்கள சேதப்படுத்தலையா? ஏன்னா அவருடைய பிரசன்ஸ் அவங்கள சூழ்ந்திருந்துதான். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும்னா, இந்த காலை வேளையில நீங்க அதை அப்படியே லிட்ரலா பாருங்க. உங்களை சுற்றிலும், உங்கள் குடும்பங்களை சுற்றிலும், உங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும் அந்த பிரசன்ஸ் அப்படியே சூழ்ந்து இருக்கிறத பார்க்க முடியும். இதை தாண்டி அவங்க தலை முடி கூட என்ன செய்யலையா? கருகலையா? அவங்க உடை கூட ஒரு அந்த வாடை கூட அவங்க மேல இல்லையா? அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்ஸ் அவங்கள சூழ்ந்திருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு அதே ரேப் அரவுண்ட் பிரசன்ஸ் தான் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. நமக்குள்ள அந்த பிரசன்ஸ் இருக்குது. அன்றைக்கு அந்த தானியேலுக்காக சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போட்டதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய பிள்ளை, அவரை நம்புகிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் தான் அங்க தூதர்கள் செயல்படுவாங்க. இந்த காலை வேளையில நாம் விசுவாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு எதெல்லாம் நமக்கு விரோதமாய் ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வாயை திறந்துட்டு இருக்குதோ, எந்த சூழ்நிலைகள் எல்லாம், அதை எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அதை எல்லாவற்றையும் கட்டி போடுகிறத நான் பார்க்கிறேன். இனி அந்த பர்வதங்கள் நமக்கு சவால் கொடுக்க முடியாது. அதை எல்லாத்தையும் அவருடைய தூதனை அனுப்பி கட்டி போடுகிறார். எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாதபடி. தானியேல அவன் சிங்கத்து கூட ஜாலியா படுத்து தூங்குறத பார்க்கிறோம். ஆராதிக்கிற தேவன் அவனை தப்புவித்தாராம். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டாராம். இதுதான் நம்முடைய தேவன். இன்னைக்கு எதை குறிச்சு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க? இந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க.
செயல்களை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த காலை வேளையில உங்களுக்காக அப்பா தம்முடைய தூதர்களை அனுப்பி எல்லாவற்றையும் அந்த சூழ்நிலைகளை மாற்றும்படி அவைகளை கட்டி போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறார். எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. நம்மை சுற்றிலும், நம் குடும்பங்களை சுற்றிலும், குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும் அவருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பிரசன்ஸ் அப்படியே அந்த வெளிச்சம் அது சொல்றாரு, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேங்கிறார். அந்த வெளிச்சமா இருக்கிறவரு இன்றைக்கு நம்முடைய சரீரத்துக்குள்ள வாசம் செய்கிறாரா? அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. உங்கள் பாடியே அப்படியே ஒரு வெளிச்சமா மாறுது. இததான் ஆதி அப்போஸ்தலர்கள் இது அப்படியே ரியாலிட்டியா பார்க்க 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 அவங்க சரீரத்துல இருந்து கூட வல்லமை புறப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க வஸ்திரத்தை போட்டா கூட வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க. இந்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். உங்க ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்லயும், ஒவ்வொரு செல்களுக்குள்ள, ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள, உங்க மேல நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவர் நம்மள டேக் ஓவர் பண்ணியிருக்கிறார். அவருடைய கேர் ஃபுல்லா நமக்கு மேலதான் இருக்குது. அந்த கண்கள் ரெண்டும் நம்ம மேல பதிக்கப்பட்டு இருக்குதாம். இதை குறித்து நம்ம கவலைப்படணும். 2 கண்கள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குதாம். அவருடைய கண் நம்மளை பார்த்துட்டே இருக்குது. வல்லமை உள்ளவருடைய கண்கள், அந்த கண்களும் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இருத்து போடக்கூடிய வல்லமை நிறைந்தவர். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். முற்றிலுமாய் இன்றைக்கு உங்க இருதயத்துல இருந்த எல்லா பயங்கள், சோர்வுகள், அசதிகள், கலக்கங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாய் போகிறது. அப்படியே நீங்க அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. உங்க பிரெயின்ல அவர் லைட்டா இருக்காரு. உங்க இருதயத்துல அவர் லைட்டா இருக்கிறாரு. எந்த பாடி பார்ட்ஸ்ல நீங்க பலவீனமா ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துல அவர் லைட்டா இருக்கிறார். அதனாலதான் மல்கியா 4:2 பார்க்கிறேன், நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ நீதியின் சூரியன் இன்றைக்கு நம்ம மேல உதிச்சிருக்கிறார். அந்த வெளிச்சம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும், இந்த ஏரியாஸ்ல எல்லாம் பயம் இருந்தது, சோர்வு இருந்தது, அங்கெல்லாம் அவருடைய லைட் நமக்குள்ள ஊடுருவி பாய்ந்து செல்கிறது. ஏன்னா அவருடைய வார்த்தை தான் சத்தியம். சத்தியமானவருடைய வெளிச்சம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குள்ளயும் அது அப்படியே பாய்ந்து செல்லுகிறது. எல்லா இருள்கள் தானாகவே வெளியேறுது. உங்க வீட்டுக்குள்ள அந்த வெளிச்சம் வந்துருச்சு. நீங்க இருக்கிற இடங்கள்ல, எல்லாருடைய வீடுகளுக்குள்ள. ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ள அவர் இருக்கிறாரு, நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம்னா நாமே வெளிச்சமாயிட்டோம். இன்றைக்கு அந்த வெளிச்சம் பரலோக ராஜ்யம், இன்றைக்கு ராஜ்யம் நமக்குள்ள இறங்கி வந்துட்டு அப்படின்னா அந்த இடமே அது தேவ பிரசன்னம் நிரம்பின இடம் தான். எபிரேயர் 12 நம்ம பார்க்கிறபடி சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும்
தெளிக்கப்படும் 1000 10,000மான தூதர்கள் இடத்திற்கும் தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நம்ம இருக்கிற இடம் அப்படிதான் இருக்குது. ஃபுல் பிரசன்ஸ், நம்ம வீடுகள் முழுவதும் அவருடைய பிரசன்னம் இப்பொழுதே நிரப்பிக் கொண்டிருக்கிறதே நீங்க பார்க்க முடியும். எந்த அந்தகார வல்லமைகளும் நம்ம வீட்டுல இருக்க முடியாதபடி ஒவ்வொருவரை விட்டும் அது வெளியேறுகிறது. நம்ம மக்கள், குடும்பத்தின் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த பிரசன்ஸ், வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் இருக்குது. இதுவரைக்கும் எத்தனையோ பொய்களை நம்பிட்டு இருந்தோம். ஆனா சத்தியம் இதுதான். நம்ம இருக்கிற இடத்துல அங்க வெளிச்சம் தான். அங்க இருளுக்கு இடமே இல்லை. Full of light. We are full of light. Vibala hashla brahudala. Rekele me shelebrehidi liboru adu. அப்பா சொல்லிட்டார், நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அவருக்குரியவங்க நான். அவர்தான் நம்மளை போஷித்து காப்பாற்றுவார். அவர் என்ன தேவையோ அதை ஏற்ற நேரத்துல நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறது. தடைகளை நீக்குகிறவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் வாழ்க்கையில எதெல்லாம் தடைகளா இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். கூடலானவைகளை செவையாக்குகிறார். அந்த வெளிச்சம் இன்னும் நமக்குள்ள ஒவ்வொரு செல்ஸுக்குள்ள கூட அந்த லைட் அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. உங்க லங்ஸ்குள்ள, ஹார்ட்குள்ள, இன்டெஸ்டைன்ல, கிட்னிஸ்ல, பிளாடர்ல, என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குள்ளயும் அந்த லைட் கடந்து போகுது. ஒரு பெரிய ஃப்ரீனஸ், சமாதானம், அவருடைய சமாதானம் இன்றைக்கு உங்களுக்குள்ள கடந்து வருது. உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் முடியாத ஒரு தேவ சமாதானம். அப்படியே இருதயம் அப்படியே ஒரு லைட்டா மாறுது. இருதயத்துல இருந்த காயங்கள் எல்லாம் அது ஆற்றப்படுகிறது. அப்பா உனக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. அப்பா இந்த காலை வேளையிலும் எங்களை முற்றிலுமா இந்த பிரசன்னத்தினால, உன்னுடைய வெளிச்சத்தினால எங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறீங்கப்பா. இதே எண்ணத்தோடு நாங்கள் இந்த நாள் முழுவதும், எங்க வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் இந்த இந்த எண்ணங்கள்ல நாங்க நிரம்ப, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாட தகப்பன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். முற்றிலுமாய் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீரப்பா. உங்களுடைய கிருபைகளினால நீங்க நிரப்பிக் கொண்டே இருக்கிறீங்கப்பா. ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்எண்டிங் லவ் அப்பா, அன்கண்டிஷனல் லவ் எங்க மேல இந்த காலை வேளையில ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குதுப்பா. தேவ அன்பு எங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. உலகத்தின் காரியங்கள் எதுவும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கர்த்தர் அப்படியே எங்களை நடத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன்ப்பா. பிளஸ் பண்றேன். இவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உம்முடைய பிரசனத்தினால நீ நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியா நான் பிளஸ் பண்றேன். கர்த்தர் அப்படியே செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நாங்க அதிகமான சாட்சிகளை இந்த மெடிடேஷன் பிரேயர்ல நாங்க கேட்க, ஹீலிங் நடந்தது, காரியங்கள் மாறுதலானது, இதெல்லாம் நாங்க கேட்க போகிறோம். அதற்காக நன்றி செலுத்தும். இந்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யார் எதுவும் ஷேர் பண்ணுமா? அப்படியே உங்களுக்குள்ள
கிறிஸ்து இருக்கிறத அந்த அந்த எண்ணங்கள்னாலேயே நம்ம நிரப்பிட்டே இருக்கும்போது மகிமையான காரியங்கள் நம்ம மூலமாய் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.